வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது பெரம்பூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மாறியது, புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது 2026 தேர்தல் களம். அந்த வகையில் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமாக மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது கருத்து கணிப்புகளும் மற்றும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளும். அந்த வகையில் தற்பொழுது விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளும் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் யாருக்கு அதிகப்படியான ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள், யாருக்கு அதிகப்படியான வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது 2026 தேர்தல் முடிவுகளில் ஒரு பக்கம் தமிழகத்தில் குறிப்பாக பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் இளைய தலைமுறை பெண்கள், புதிய வாக்காளர்கள் என அனைவருமே பார்த்திங்கன்னா விஜய்க்கான அந்த மாறுதல் வாக்குகளை செலுத்தியிருப்பதாகவும், ஒரு சில இளையதள புள்ளிகள் வேறொரு கட்சியினருக்கும் வேறொரு பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கிய கட்சிகளுக்கும் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே பக்கமாக வாக்கு செலுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மாறி பார்த்திங்கன்னா அங்கே ஓட்டிங் நடந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆதரவு என்பது ஒரு பக்கமாக போகாமல் இரு திசைக்கும் பார்த்திங்கன்னா சென்று கொண்டிருப்பதன் காரணமாக அங்கு பெரும்பான்மை என்பது எந்த கட்சிக்கு சென்றிருக்கிறது என்பது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கிறது. ஓகேங்களா? ஏன்னா அங்கே திமுகவும் நின்றுருக்கு, அதிமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா பாமகவும் நின்றுருக்கு, நாம் தமிழர் கட்சியும் நின்றுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திமுக கொஞ்சம் அதிகப்படியான வேலைகளை பார்த்துருப்பதன் காரணமாக அவங்களுக்கான ஆதரவு அங்கே போயிருக்கா, இல்லை அதிமுகவுக்கான ஆதரவு போயிருக்கா அப்படின்றதே பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது பர்சன்டேஜ் லெவலில் பார்த்திங்கன்னா தற்பொழுது விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக பார்த்திங்கன்னா பெரம்பூர் மக்கள்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புகளும் பார்த்திங்கன்னா எட்டப்படுகிறது. இந்த வகையில் தற்பொழுது 2026 தேர்தல் முடிவில், அதாவது இன்னும் பார்த்திங்கன்னா 2 நாட்கள் இருக்கிறது இந்த வாக்கு எண்ணிக்கையானது பார்த்திங்கன்னா சொல்ல. ஸோ அந்த வாக்கு எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதியில் பெரும்பான்மையான வாக்குகள் எவ்வளோ வரப்போகிறது விஜய்க்கு அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.